Hi friends, welcome to Tamil Tech Tutorials. இந்த டெக் வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ் டெக் டுட்டோரியல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோ ஹோஸ்ட் பண்ண அடுத்த செகண்டே உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட மொபைலில் ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும்போதே டிஃபால்ட்டாக நான் சொல்கிற செட்டிங்ஸ் எல்லாம் டிசபிளில் தான் இருக்கும். நீங்கள் அதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம வரிசையாக பார்ப்போம். இப்போ நான் என்னோடய ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக்கை அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. கட்டாயமாக அப்டேட் பண்ணால் தான் நீங்கள் சொல்கிற செட்டிங்ஸ் எனேபிள் பண்ண முடியுமா, அதை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது அப்படி கிடையாது. நீங்கள் அப்டேட் பண்ணாலும் பண்ணாட்டியும் நான் சொல்கிற செட்டிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா என்னோட மொபைலில் இருக்கிற மாதிரியே செட்டிங்ஸ்லாம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்கும். பட் நீங்கள் ப்ரீவியஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும், பட் அது கொஞ்சம் வேறு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவேசி எல்லாம் ஒரே கேட்டகரியாக கொடுத்துருப்பாங்க. பட் அந்த ப்ரீவியஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா தனித்தனி செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ப்ரைவேசி தனியாகவும் செட்டிங்ஸ் தனியாகவும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். நீங்கள் அப்டேட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் நான் சொல்கிற செட்டிங்ஸ் உங்களால் எனேபிள் பண்ண முடியும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக்கில் டைம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ டைம் என்ன செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இப்போது நீங்கள் ஃபேஸ்புக் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, அதை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சில பேர் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்குவாங்க. அதனால அவங்களால ஸ்டடியிலே இருக்கட்டும், அவங்களோட பர்சனல் ஒர்க்காக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், அவங்க ஹெல்த்லேயே இருக்கட்டும், அவங்களால கேர் பண்ணிக்கவே முடியாது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவேசிக்குள்ளே போயிட்டு மூணாவதாக யுவர் டைம் ஆன் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு செட் டெய்லி ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மேனேஜ் யுவர் டைமில் கடைசியாக செட் டெய்லி ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸாம்பிள் இப்போ 1 ஹவர்னு செட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவர் கழிச்சு இப்போ செட் ரிமைண்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவர் கழிச்சு ஒரு அலர்ட் மாதிரி வரும். இதனால் நீங்கள் ஃபேஸ்புக்கை நான் இப்போது ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டைம் நீங்கள் எவ்வளோ வேணால் செட் பண்ணிக்கலாம். 1 ஹவர்னு இல்லை, 2 ஹவர் கூட செட் பண்ணிக்கலாம், 30 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கூட செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் இதில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மண்டே நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 57 மினிட்ஸ். இப்போது சாட்டர்டே 2 ஹவர்ஸ், ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 9 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டைமை உங்களுக்கு கிராஃபிக்கல் டயக்ராம்லாம் நம்மளுக்கு வியூ காமிக்கும். நீங்கள் வேணும்னா டைம் செட் பண்ணிக்கோங்க. அப்படி வேணாட்டி நீங்கள் டைம் கூட பார்த்துக்கலாம். நான் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டைமை கூட நீங்கள் அந்த டைம் பெர் டேயில் பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ அடுத்த என்ன செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா சேவர் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. டாப்பில் 4th லைனில் பாருங்கள், டேட்டா சேவர்னு சொல்லி மொபைல் ஐக்கான் வச்சு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ என்னோடதில் இது எனேபிளில் தான் இருக்குது. உங்களோடதில் டிஃபால்ட்டாக டிசபிளில் தான் இருக்கும். நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு போஸ்ட் போட்டிருக்க வீடியோலாம் உங்களோடதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ப்ளே ஆகும். இப்போ என்னோடதில் ப்ளே ஆகாது. இந்த ப்ளே ஐக்கான் பட்டன் இருக்கும், இதை நான் கிளிக் பண்ணால் தான் என்னோடதில் ப்ளே ஆகும். எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ இருக்கிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளே ஐக்கான் இருக்கும். நான் இதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ப்ளே ஆகும். பட் உங்களோடதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போதே ஒவ்வொரு வீடியோவுமே ப்ளே ஆகும். அப்படி ப்ளே ஆகிறது மூலியமாக உங்களோட டேட்டா வேஸ்ட் ஆகிறது இல்லாமல் நீங்கள் எந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்க முடியாது, எல்லா வீடியோவுமே ப்ளே ஆகும். பட் இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலிமா உங்கள் டேட்டாவும் சேவ் ஆகும். அதே டைமில் நீங்கள் எந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை மட்டும் நம்மளால் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த என்ன செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீசன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ண உடனே என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜுக்கு போயிடுவீங்க. ஹோம் பேஜில் போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. யாரை போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டாக பார்த்து லைக் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. பட் இப்போது இந்த ஹோமில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோம்னால என்னென்னா அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கலந்து தான் இருக்கும். இப்போது இன்றைக்கி போஸ்ட் போட்டிருக்க வீடியோவும் அதில் தான் இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்டும் இதில் தான் இருக்கும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டதும் இந்த இதில் தான் இருக்குல்ல, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்டுமே இந்த ஹோம்குள்ளே தான் இருக்கும். இந்த ஹோமில் எல்லாமே கலந்து தான் இருக்கும். பட் இப்போ இருக்கிற அப்டேட்டில் என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா
இந்த பார் ஐக்கானில் மோஸ்ட் ரீசன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மோஸ்ட் ரீசனுக்குள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இப்போ கரண்ட்டாக என்ன அப்டேட்டில் போட்டிருக்காங்க போஸ்ட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நவ் எனக்கு வந்திருக்கு. இந்த போஸ்ட்லாம் இப்போ வந்த போஸ்ட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நவ் தான். இப்போ இதுவும் ஜஸ்ட் நவ் தான். இதுவும் ஜஸ்ட் நவ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஜஸ்ட் நவ் தான். நம்மளுக்கு இப்போ அதாவது இப்போ கரண்ட் செகண்டுக்கு வந்த போஸ்ட்டு தான் நம்மளுக்கு வியூவாகி காமிக்கும். அதே மாதிரி போக போக உங்களுக்கு 1 மினிட் 2 மினிட்லாம் நம்மளுக்கு காமிக்கும். அப்படியே வரிசையாக பேக்கில் அப்படியே ப்ரீவியஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1 மினிட் ஆகும்னு இருக்குது. இப்போ இதுவும் 1 மினிட் ஆகும். இந்த மாதிரி நமக்கு வந்து கரண்ட் அப்டேட் போஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வியூவாகி காமிக்கும். இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த செட்டிங்ஸ்குள்ளேயும் நீங்கள் போய் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ உங்களோட செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவேசிக்குள்ளார செட்டிங்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு கேட்டகரியாக கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்ட் செட்டிங், செக்யூரிட்டி, ப்ரைவேசி அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷனுக்குள்ளார செகண்டாக ஆக்டிவிட்டி லாகுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் தான் இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளோட மொபைலில் வந்து நமக்கு தெரியாமல் யாரும் நம்மளோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி எதுவும் லைக் போட்டிருக்காங்களா, கமெண்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை எதுவும் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்களா, இல்லை ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இதில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ண புதுசில் இருந்து இப்போ இருக்க எண்டு வரலும் கரண்ட் வரலும் நீங்கள் என்னென்ன லைக் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் இதில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் எதாவது லைக் பண்ணியிருப்பீங்க, அந்த இமேஜை நீங்கள் தேடி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி லாகில் வந்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் இயர் கூட கொடுத்துருப்பாங்க. ஆல்னா டோட்டலாக ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ இருக்கிற வரலும் நம்மளுக்கு காமிக்கும். இல்லை இந்த இயரில் மட்டும் நம்ம தேடணும் அப்படின்னா நீங்கள் 2018 இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இயர் வேணுமோ அந்த இயரை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக்காக கமெண்ட் வேணுமா, இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு டேக் பண்ணது வேணுமா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இதில் நம்மளால் எடுத்துக்க முடியும். இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.